இருந்த வண்ணமாக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான மனமகிழ்ச்சியின் மாலை பொழுதிலே ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாகி அமர்ந்திருக்கிறோம். எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் சமூலம் சத்தியம். உம்முடைய வார்த்தைகள் எங்களை ஆற்றுகிறது, தேற்றுகிறது, பலப்படுத்துகிறது, வழி நடத்துகிறது என்பதை நாங்கள் எல்லோரும் இணைந்து ஒருமித்த குரலிலே நாங்கள் அறிக்கை செய்கிறோம். அப்படிப்பட்ட அற்புதமான தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே தகப்பனே எங்களுக்கு கிடைக்கிறதற்காக நாங்கள் சந்தோஷப்படுகிறோம், மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்கிறோம். துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மாலை வேளையில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய தொடர் தியானத்திற்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இதுவரை 19 அதிகாரங்களை தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இன்றைக்கு எசேக்கியேல் 20ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரத்தில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குங்கிறாங்க. அது என்ன ஹிஸ்ட்ரின்னு கேட்டால், அவர்களுக்கு எங்கே இருந்தாலுமே அவர்கள் தேவனுக்கு விரோதமாக ஒரு கலகம் பண்ணுகிற மக்களாக, தேவனுக்கு கீழ்ப்படியாத மக்களாக இருந்தார்கள்ங்கிற ஒரு ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்ட் அவங்களுக்கு எப்போவுமே இருக்குது. சிலர்லாம் சொல்லுவாங்கள்ல, அவங்க லைஃப் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க, அவங்க 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 மாறவே இல்லை, அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. லைஃப் ஃபுல்லாக அவங்க என்னப்படி தான் இருக்காங்க, அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, இருக்கா இல்லையா? அதாவது ஹிஸ்ட்ரி பிஃபோர், ஹிஸ்ட்ரி ஆஃப்டர் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் என்றைக்கு மக்களால் ஃபீல் பண்ண முடிகிறதோ அதில் தான் நம்ம என்ன மக்களுக்கு சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், ஐ எம் பார்ன் எகெயின் என்கிறதான விஷயத்தை மக்களுக்கு சொல்கிறோம். என்றைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹிஸ்ட்ரி பிஃபோர் அப்படிங்கிறதுக்கு பிறகு ஹிஸ்ட்ரி ஆஃப்டருங்கிறது ஒன்று வரல அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்பது தான் அதனுடைய பொருள். இப்போ மக்களுக்கு என்ன தெரியணும்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் அப்படி இருந்தார்கள், ஆனால் இப்பொழுது அவர்கள் இப்படி இல்லை என்கிறதான விஷயத்தில் மக்கள் என்னை பற்றி என்ன சொல்லுகிறார்கள், உங்கள் ஒவ்வொருவரையும் பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்கிறது நீங்கள் மக்களை கேட்டு பார்க்கணும். இப்போ நானே எனக்கு சொல்லிக்கலாம், நான்லாம் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் எப்படி இருந்தீர்கள், இப்பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், அதுதான் ஹிஸ்ட்ரி இல்லையா? ஆனால் இந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு வரலாறு என்று சொல்லி ஒன்று இருந்தது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தே ஹாவ் அ ஹிஸ்ட்ரி ஆஃப் ரிபல்லியஸ் பீப்புள். அதாவது கலகம் பண்ணுகிற ஜனம் என்கிறதான ஒரு வரலாறு அவர்களுக்கு இருந்தது. சரி, ஆண்டவருக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட மக்களுக்கும் அவர் எப்பொழுதுமே உண்மையுள்ளவராகவே இருந்திருக்கிறார். அந்த மக்கள் மனம் திரும்பினால் மீட்டெடுப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருந்திருக்கிறார் என்கிறதான விஷயத்தை எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் பல நிலைகளிலே பதிவு செய்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்போ இஸ்ரவேல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிறது. யூதா பென்யமீன் 2 கோத்திரம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிறது. இதில் என்ன ஒன்று புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இது ஏதோ உடனடியாக நடைபெற்ற ஒரு சம்பவம் இல்லை. மக்கள் தொடர்ந்து செய்கிறதனுடைய ஒரு எண்டு கேம் எங்கேயாவது ஒரு பக்கம் இருக்கணும். எங்கேயாவது ஒரு பக்கம் அதுக்கு என்ன வரணும்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு முடிவு என்று சொல்லி வரணும். அந்த எண்டு கேம் எப்போ நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சிறைப்பட்டு போகிற அந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு ஆண்டவர் என்ன கண்ணாருங்கிறார், ஒரு முடிவை கட்டளிட்டு ஒரு எண்டு கேமை ஆண்டவர் அங்கே போடுகிறார் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இப்போது நமக்கு நம்முடைய சிச்சுவேஷன் சூழ்நிலையில் பாருங்கள். நீங்கள் பிகினிங்கில் இந்த பிளாஸ்டிக்னுடைய உபயோகம் என்னங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய பாதிப்பு மாதிரி நமக்கு தெரியல. எனக்கு தெரிந்து நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறேன். அப்போது சின்ன பையனா எனக்கு எப்படி இருந்தாலும் நான் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். 3rd ஸ்டாண்டர்டோ 2nd ஸ்டாண்டர்டோ படிக்கிறேன். அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னால், ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் அப்பா ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் இருந்து ஒரு பக்கோடா வாங்கிட்டு வர்றார். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பக்கோடாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிளாஸ்டிக்கில் உள்ளே போட்டு பக்கோடாவை கொடுக்குறாங்க. அந்த பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்குறதுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக அழகான ஒரு பிளாஸ்டிக்கில் வருது. இப்போது எனக்கு என் தம்பிக்கும் பெரிய சண்டை. பக்கோடா கிடையாது, அந்த பை யாருக்கு வேணும்? இப்போது
அது இப்போ நீங்கள் கேரி பேக் சொல்கிறீங்களா, அந்த மாதிரி கேரி பேக்கில் அது ஒரு பிளாஸ்டிக் பேக். அது ஆக்சுவலாக பிளாஸ்டிக்கில் உங்களுக்கு அது எப்படி புரிய வைக்கிறது இல்லை. உங்களுக்கு தெரியும் அந்த பிளாஸ்டிக் இப்போல்லாம் கடையில் போட்டு கொடுக்குறாங்களா, பக்கோடா மிக்சர்லாம் போட்டு கொடுக்குறோம், அந்த கெட்டியான பிளாஸ்டிக்கு, மக்காத பிளாஸ்டிக். இப்போ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைங்கள் எதுக்கு சண்டை போடுவாங்கன்னா, பக்கோடா எனக்கு வேணும், உனக்கு வேணும், எனக்கு அதிகமாக வந்துருச்சு, உனக்கு குறைவாக வந்துருச்சு. இப்போ பக்கோடா பக்கமே போகலை. இப்போ பார்வையெல்லாம் எதில் விழுந்துருச்சுன்னு சொன்னால் பிளாஸ்டிக் மேலே விழுந்துருச்சு. அது பார்ப்பதற்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. இப்போது எங்கள் 2 பேர்த்துக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், பக்கோடாவை கொட்டிருங்கன்னா ஒரு பாத்திரத்தில் போட்டுருங்க. பிளாஸ்டிக் பேக் எனக்கு வேணும், இல்லை பிளாஸ்டிக் பேக் அவங்க கேட்குறான், இல்லை எனக்கு தான் வேணும். இப்போ ஒரு பக்கோடா வாங்கிட்டு வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக் எப்படி 2 பேர்த்துக்கு கொடுக்கறது? இப்போ அப்போ பார்க்கும் பொழுது அவ்வளோ அட்ராக்டிவாக தெரிந்தது. இப்போ நாள்பட அதனுடைய விளைவு என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய விளைவு தெரிய ஆரம்பிக்கிறது. இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அதை ஒன்றுமே பண்ண முடியாதுன்ட்டாங்க. எலக்ட்ரானிக் வேஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கின ஒரு மானிட்டர் ஒன்று இருக்குது. இந்த மண்டையெல்லாம் இவ்வளோ பெருசு இருக்கும், பெருசாக இருக்கும், ஒரு கம்ப்யூட்டர் மானிட்டர். அதை வச்சுருந்து யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. சார் இதெல்லாம் எடுக்காது சார், இதெல்லாம் வாங்க முடியாது சார் அப்படிங்க. சரி என்ன தான் பண்ணுறது? நீங்கள் எங்கேயாவது படி குப்பையில் போட முடியுமா? குப்பையிலும் போட முடியாது. இப்படி எலக்ட்ரானிக் வேஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம் என்ன ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் உலகத்தில் பெருகிட்டு இருக்கு. சரி, இங்கே தான் இந்த வேஸ்ட் பெருகிட்டு இருக்குன்னா, ஸ்பேஸுக்கு போனீங்கன்னா இங்கே விடுற ராக்கெட் போய் அது காலாவதி ஆனதுக்கப்புறம் அது புவியீர்ப்பு விசை இல்லாமல் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் அங்கேயே சுற்றிட்டு இருக்காது. இப்போ புவியீர்ப்பு விசைக்கு உள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன பண்ணால் அது பூமியில் வந்து கீழே வந்து விழுந்துடும். புவியீர்ப்பு விசைக்கு அப்பாற்பட்டு இருக்கிற அந்த சேட்டலைட்ஸ் என்ன பண்ணும்? அது அங்கே தான் சுற்றிட்டு இருக்கு. இப்போ வந்து மனுஷன் இங்கே வேஸ்ட் பண்ணதும் இல்லாமல் பூமியை கெடுத்ததும் இல்லாமல் எதையும் கெடுத்துட்டான்னு கேட்டிங்கன்னா ஸ்பேஸையும் கெடுத்துட்டான். முதல் ஒரு சேட்டலைட் விடுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆரம்பத்தில் ஒரு பிளாஸ்டிக் வருதுன்னு சொன்னால் பரவாயில்லப்பா, இனிமேல் இந்த மஞ்சப்பையை தூக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நம்ம கடைக்கு போனால் சும்மா போகலாம். அந்த காலத்தில் கடைக்கு போனால் சும்மா போகவே முடியாது. கண்டிப்பாக உங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஒயர் கூட எடுத்துகிட்டு போகணும் நீங்கள், இல்லாவிட்டால் ஒரு மஞ்சப்பை எடுத்துகிட்டு போகணும், இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு பையை தைச்சி வச்சுருக்கிற பையை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா தான் சந்தையில் ஜாமான் வாங்க முடியும், மளிகை கடையில் ஜாமான் வாங்க முடியும். இப்படி இருந்த காலம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்ஸ் தேவையில்லை, அப்புறம் பர்ஸில் பணம் தேவையில்லை, பை தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நீங்கள் நேராக போனீங்கன்னா ஜாமானை போடுறாங்க, பிளாஸ்டிக் பேப்பரில் கொடுக்குறாங்க, இப்படி ஸ்கேன் பண்ணிங்கன்னா பணம் அவனுக்கு போயிடுது இல்லையா? சரி, இதனுடைய விளைவு என்ன? இப்போ நம்ம வந்து ஒரு சில பாதிப்புகளை நாம் பார்த்துட்ருக்குறோம். இப்போ இருந்து இன்னொரு 20 வருஷம் கழித்து பாருங்கள் பூமியினுடைய நிலை என்ன ஆகும், பிளாஸ்டிக்னால என்ன பிரச்சனை உண்டாகும்னு யோசிச்சு பாருங்கள், பார்க்கலாம். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், விளைவுகள் என்பது உடனடியாக ஏற்படுகிற விஷயம் அல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக அது பாதிப்புகளை ஏற்படுத்தும் பொழுது அப்போ ஒரு நாள் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், அங்கே ஒரு எண்டு கேம், ஒரு ஃபுல் ஸ்டாப் அங்கே வரும். அப்படி தான் மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் என்ன நடைபெறுகிறது என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால் நடைபெறுகிறது. நீங்கள் வேறு எங்கேயுமே போக வேண்டாம், நம்ம சரீரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 20 வயசில் நீங்கள் வந்து 24 மணி நேரத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 3 மணி நேரம் தான் தூங்கி நீங்கள் உழைக்கிறீங்க. இது எப்போ பாதிக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா 60 வயசில் பாதிக்கும். இப்போ தெரியவே தெரியாது. அப்போ நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறீங்க, எப்போ தெரியும்? அந்த சரீரம் தாங்கும். எவ்வளோ நாளைக்கு தாங்கும்? தாங்குற வரைக்கும் தாங்கும். 60 வயசு ஆகும் பொழுது தான் அப்புறம் என்ன ஆகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் குடலில் புண்ணும்பாங்க, அல்சர்ம்பாங்க, அந்த மூலி வலிக்குதும்பாங்க, இது வலிக்குது, அது வலிக்குது, எல்லாமே வலிக்குது, படுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எந்திரிக்கவே முடியாது. அப்போது அந்த விளைவுகள் எப்போ தெரியும்னு கேட்டிங்கன்னா பின்னால் நாட்களில் தான் அந்த விளைவுகள் தெரியும். அப்போது ஆரம்பத்திலிருந்தே நாம் சரியாக இருந்தோம் என்று சொன்னால் கடைசி வரை நம்முடைய வாழ்க்கை எப்படி போகும் என்று சொன்னால் சந்தோஷமாகவும் சரியாகவும் போகும். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன அந்த சிறையிருப்பு ஒரே நாளில் ஓவர் நைட்டில் நடந்த விஷயம் அல்ல என்பதை இங்கே எசேக்கியேல் புரிய வைக்கிறார். நீ ஆரம்பத்திலிருந்து பண்ணின விளைவுகள், உன்னுடைய கலகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய இருதயத்தை அது மாற்றி தேவனுடைய இருதயத்திற்கு வேதனை உண்டாக்கினபடியினாலே கர்த்தர் யாரை அனுமதிக்கிறார் என்று சொன்னால் நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோனிய ராஜாவை எருசலேமுக்குள் அனுமதிக்கிறார். அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் சிறையிருப்பிற்குள்ளாக கொண்டு செல்லுகிறான். ஆகினாலே இந்த அதிகாரத்தில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், எப்படி அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இடத்திலும் கலகம் பண்ணினார்கள் என்கிற விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார். எத்தனை பேர் அதற்காக நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள்? ஆண்டவருடைய உண்மைத்தன்மைக்காக.
முதலாவதாக எசேக்கியேல் 20ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 4 வசனங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நிதானமாக வாசிக்க கேட்கலாம். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். 7ஆம் வருஷத்து 5ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே இஸ்ரவேலின் மூப்பரில் சிலர் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி வந்து எனக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் மூப்பரோடே பேசி அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க வந்தீர்களோ, நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க இடங்கொடேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்காக வழக்காடுவாயோ? வழக்காட மனதானால் நீ அவர்கள் பிதாக்களின் அருவருப்புகளை அவர்களுக்கு தெரிய காட்டி அவர்களை நோக்கி. இப்போ இதுக்கு பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எசேக்கியேல் 19ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் இதெல்லாம் இதுக்கு பேக்ரவுண்ட். சரி, எசேக்கியேல் 19ஆம் அதிகாரத்தில் போன வாரத்தில் நம்ம என்ன பார்த்தோன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு சிங்கம், அந்த பெண் சிங்கம், அதன் குட்டிகள், அதிலிருந்து ஒரு சிங்கம் என்ன பண்ணுகிறது என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால் ஆளுகைக்காக புறப்படுகிறது, அது தோல்வியடைகிறது. அடுத்து ஒரு சிங்கக்குட்டி, அதுவும் தோல்வியடைகிறது. அடுத்தது ஒரு திராட்சை செடி, அது நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தில் நடப்பட்டாலும் அதில் என்ன இல்லைன்னு சொன்னால் கனிகள் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தோல்விக்கு மேல் தோல்வி, தோல்விக்கு மேல் தோல்வி. அந்த சூழ்நிலையில் இஸ்ரவேலினுடைய மூப்பர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் எசேக்கியேல் இடத்துல வருகிறார்கள். இப்போ இவ்வளவு தோல்வி இருக்கு, நம்ம ஏன் கர்த்தர் இடத்துல விசாரிக்க கூடாது, கர்த்தர்கிட்ட என்னதான் இந்த விஷயத்தை நம்ம சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, கர்த்தர் எசேக்கியேல் இடத்துல சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீ இஸ்ரவேல் மூப்பரோடு பேசி நீ என்ன சொல்லணும்னு சொன்னா, நீ என்னிடத்துல கேட்டாலும் நான் அதற்கு பதில் சொல்ல மாட்டேன். கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் பதில் சொல்ல மாட்டேன். ஏன் பதில் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி கேட்டால், அவர்கள் 4வது வசனம் சொல்லுகிறது, வழக்காட நீ அவர்கள் பிதாக்களின் அருவருப்புகளை அவர்களுக்கு சுட்டிக்காட்டு, அவர்களை நோக்கி இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லு என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ஆண்டவரிடத்துல வருகிறார்கள்? ஆண்டவரிடத்துல பதில் தேடி வர்றாங்க. இப்போ பதில் தேடி வர்றவனுக்கு என்ன இருக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், நான் என்ன தப்பு செஞ்சேங்கிறத தேடி வரணும். அது இல்லாமல் என்னுடைய தப்புகளை, என்னுடைய தவறுகளையும், என்னுடைய கலகங்களையும், என்னுடைய தேவனுக்கு விரோதமான காரியங்களையும் நான் நியாயப்படுத்தின வண்ணமாக தேவனிடத்தில் வரும்பொழுது அவர் என்ன பதில் சொல்லுவார் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். அதாவது சரியா தவறா அப்படின்னு கேட்டு வரணும். கேட்டு வரும்பொழுது ஆண்டவர் சரி என்று சொல்லுவார், இல்லாட்டி தவறு என்று சொல்லுவார் இல்லையா? நீங்கள் எல்லா விஷயத்தையுமே நீங்கள் நியாயப்படுத்தி நான் செய்து அத்தனையும் சரி என்று சொல்லி நீங்கள் உட்கார்ந்தால் அதுக்கு பதில் என்ன சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. நம்ம செய்கிறது எல்லாத்தையும் நியாயப்படுத்தி தேவனிடத்தில் என்ன ஆண்டவரே ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு கேட்டால், அப்போ நம்ம என்ன மனநிலையோடு ஆண்டவரிடத்தில் வர வேண்டும் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. ஆண்டவரே, நான் என்னுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்த்து நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்க, நான் சரியா தவறா, நான் செய்த காரியங்கள் என்ன என்பதை எனக்கு சுட்டி காட்டுங்க. அந்த மனநிலையோடு வந்தால் கர்த்தர் அதிலிருந்து பதில் சொல்வதற்கு ஆயத்தமாக இருப்பார். இல்லை நான் கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்ட்டு, என்கிட்ட எந்த தப்புமே கிடையாது, என்னை போல ஒரு நீதிமானே உலகத்தில் கிடையாது அப்படிங்கிற மனநிலையோடு ஆண்டவர் நீங்கள் டிமாண்ட் பண்ணுற மாதிரி கதவு தட்டி, ஆண்டவரே என்ன பிரச்சனை, ஏன் என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி தோல்விக்கு மேலே தோல்வி, அந்த மனநிலையோடு போது ஆண்டவர் என்ன பண்ணுவார் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். ஆகினால ஆண்டவர் எசேக்கியேல்ட்ட என்ன தெரியுமா சொல்லிட்டாரு, நீ ஒரு காரியம் பண்ணு, அவங்க எங்கிட்ட விசாரிக்க வந்திருக்கிறாங்க, நான் என்னிடத்தில் விசாரிப்பதற்கு இடம் கொடுக்க மாட்டேன், அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் இடம் கொடுக்க மாட்டேன்னா நான் பதில் சொல்ல மாட்டேன். நீ ஒரு காரியம் பண்ணு, என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்குல்ல, அந்த ஹிஸ்டரி அவனுக்கு எடுத்து சொல்லுட்டார். விசாரிக்க வந்தவன்ட்ட அவனுக்கு முதல்ல ஹிஸ்டரி இருக்குப்பா, அந்த ஹிஸ்டரி எடுத்து சொல்லு. அப்ப அந்த ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி எங்க ஸ்டார்ட் பண்றான்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க, இவன் எகிப்தில் அடிமைத்தனமாய் இருந்த பொழுதே கலகம் பண்ணினவன்கிற விஷயத்த சொல்லுட்டார் ஆண்டவர். நீ இப்ப இல்லப்பா, நீ எகிப்தில் அடிமையா இருந்தில்ல, அப்பவே நீ என்னவாக இருந்தாய், முரட்டாட்டம் பண்ணுகிறவனாயும் கலகம் பண்ணுகிறவனாயும் நீ இருந்தாய் என்கிறதான விஷயத்தை முதல்ல எடுத்தவனுக்கு சொல்லு என்பதுதான் எசேக்கியேல் 20ஆம் அதிகாரத்தினுடைய 5 முதல் 9 வசனங்கள். வாசிக்க கேட்போம், வேதாகமத்தை கவனிங்கள். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்கள்.
கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேலை தெரிந்து கொண்ட நாளிலே யாக்கோபு வம்சத்து ஜனங்களுக்கு நான் ஆணையிட்டு எகிப்து தேசத்தில் என்னை அவர்களுக்கு தெரியப்படுத்தி, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று ஆணையிட்டேன். நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும், அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே ஆணையிட்டு, உங்களில் அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளிவிட்டு எகிப்தின் நரகலான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அவர்களோடே சொன்னேன். அவர்களோ என் சொல்லை கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள். அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளி போடாமலும் எகிப்தின் நரகலான விக்கிரகங்களை விடாமலும் இருந்தார்கள். ஆதலால் எகிப்து தேசத்தின் நடுவிலே என் கோபத்தை அவர்களிலே தீர்த்து கொள்ளும்படிக்கு என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன். ஆகிலும் நான் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி இவர்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன். இப்போ எசேக்கியேல் இவங்களுக்கு என்ன செய்தி சொல்லணுங்கிறத முதல் செய்தி ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அவர்களை பார்த்து சொல்லுகிறார், எகிப்திலே நான் என்னை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேங்கிற விஷயத்தை சொல்லு. இப்போ தெரியப்படுத்தும் பொழுது கர்த்தர் என்ன செய்தார் என்று சொல்லும் பொழுது, நான் அவர்களுக்காக பார்த்து வைத்தேன், செலக்ட் பண்ணேன். என்ன செலக்ட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் சொல்றார் பாருங்க, பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களுக்கும் சிங்காரமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்று அவர்களுக்கு நான் சொன்னேன். எசேக்கியேல் சொல்றாரு, அவங்க உங்க முன்னால் வந்து உட்கார்ந்துருக்காங்களே அந்த மூப்பர்கள், எங்கிட்ட விசாரிக்க வந்திருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட நீ இந்த விஷயத்த சொல்லு, நான் அவங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன், ஹிஸ்டரியை சொல்லு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை அவங்களுக்காக பார்த்து வச்சு, அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் மற்ற எல்லா தேசங்களுக்கும் சிங்காரமான தேசம், அலங்காரமான அழகான மேன்மையான ஒரு தேசம். இப்போ நீங்கள் வந்து இந்தியாவிலே இருக்க வரைக்கும், மற்ற எந்த நாடுகளுக்கு இருக்க வரைக்கும் நீங்கள் வந்து அது சிங்காரமான தேசமா என்று சொல்லி உங்களால் புரிய முடியாது. நீங்கள் இஸ்ரவேலுக்கு போனீங்கன்னா தான் சிங்காரமான தேசமா என்பது உங்களுக்கு புரிய வரும். அப்படி என்னங்க அந்த தேசத்தினுடைய காரியங்கள் மாறுபடுகிறது என்று சொல்லி நீங்கள் கேட்டால், அதற்கு ஒரே பதில் என்னவென்று சொன்னால், வந்து பாருங்கள் என்பதுதான் பதில். வேற என்ன சொல்ல முடியும் அதுக்கு மேலே பதில்? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். நீங்கள் எபிரோனில் போய் நீங்கள் வந்து திராட்சை பழத்தை சாப்பிட்டு பாருங்க. உலகத்தின் எந்த தேசத்தில் போனாலும் அப்படி ஒரு திராட்சை பழத்தை நீங்கள் சாப்பிட வாய்ப்பே இல்லை. அந்த தேசத்தினுடைய மாதுளம் பழங்களை சாப்பிட்டு பாருங்கள், அத்தி பழங்களை சாப்பிட்டு பாருங்கள். இப்படி பழவைகள் மட்டுமல்ல, அந்த தேசத்தினுடைய ஒவ்வொரு விளைச்சலையும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தால், அந்த தேசத்தினுடைய ஒலிவ எண்ணெயும் சரி, அந்த தேசத்தினுடைய விளைபொருட்களும் சரி, அவ்வளவு அற்புதமான ஆரோக்கியமான ஒரு தேசம் அந்த தேசம். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா தேசங்களுக்கும் அது எப்படிப்பட்ட தேசம்? சிங்காரமான தேசம். சரி, இப்படி நான் சொன்னேன். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு இருக்கிற ஹிஸ்டரியை சொல்றாரு பாருங்க. தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளிவிட்டு எகிப்தின் நரகலான விக்கிரகங்களை உங்களை தீட்டுப்படுத்தாதிருப்பீர்களாக என்று நான் சொன்னேன். ஆனா என்ன நடக்கல? என் சொல்லை கேட்கவில்லை. அவர்கள் கேட்கறதுக்கு மனதில்லை. அவங்க பண்ணின செயல் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு விரோதமாக ரெண்டகம் பண்ணினார்கள். அது என்னங்க ரெண்டகம் பண்றதுன்னு என்னதுங்க? ஒரே ஆள் ரெண்டு விதமா நடக்கிறது. ஒரே ஆள் ரெண்டு விதமா நடக்கிறது. அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, புல்பிட்டில் இருந்து பிரசங்கம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பக்தி, அந்த ஒரு பாசாங்கு, அந்த வார்த்தைகள், ஹல்லேலூயா சொல்கிறது, அதை பார்த்தீங்கன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஊழியக்காரரை போல ஒரு பரிசுத்தவான் உலகத்திலேயே இல்லை. அப்படி எப்படிப்பட்ட வார்த்தைகள், எப்படி மனதுருக்கம், எவ்வளவு அது அழுக வேற வரும், கண்ணீர் வேற வரும். அப்போ பார்க்கும்போது மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, என் பிரச்சனை நினச்சி நானே இது வரைக்கும் அழுததில்லை, ஆனால் என் பிரச்சனை சொல்லும் பொழுது அவர் அழுகிறாருங்க. என் பிரச்சனை சொல்லும் பொழுது அவர் அழுகிறாருங்க. அப்போ எப்படிப்பட்டவராக இருப்பார்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. இங்கே இப்படி நடந்துருச்சா?
இதை விட்டு கீழே இறங்கி மக்கள் இல்லைன்னா அட்டகாசம் தாங்கவே முடியாது. இதுதான் ரெண்டு விதமான வாழ்க்கை என்று சொல்லுவது. மக்களுக்கு முன்பாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை, மக்கள் இல்லாத பொழுது வாழ்கிற ஒரு வாழ்க்கை. தேவாலயத்திற்கு வந்தான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் கொண்டு வர்ற பலிகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா நல்லா பரிசுத்தமாக இருக்குது. ஆட்டை கொண்டு வர்றான், காளையை கொண்டு வர்றான், புறா கொஞ்சம் கொண்டு வர்றான், அதெல்லாம் பார்த்தா பக்காவாக இருக்குது. ஒன்றுமே கிடையவே கிடையாது. அவன் சொல்கிறான், அவன் போடுற பக்தி, அவன் அறுக்கிறது, ரத்தத்தை தெளிக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் எந்த குறையுமே கிடையாது. அந்தி பலி செலுத்துறது அதுக்கு எல்லாம் நீட்டாக இருக்குது. கோயிலை விட்டு வெளியே போனான்னா போய் விக்கிரகாராதனைக்கு போவது. கர்த்தர் எசேக்கியேல் மூப்பர்கள்ட்ட சொல்றாரு, உனக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்குப்பா. அந்த ஹிஸ்டரியில் நம்பர் 1 ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா, எப்பவுமே நீ ஒரு ஆளா இருக்கிறது இல்ல, நீ 2 ஆளா இருக்கிற. நாம் ஒருவராய் இருக்க வேண்டுமா, 2 பேரா இருக்கணுமா? ஒருவரா இருக்கணும். எசேக்கியேல் சொல்லும் பொழுது அந்த மக்களாவது 2 பேரா இருந்தாங்க. இன்னைக்கு எத்தனை பேரா இருக்கிறாங்கன்னே தெரியறது இல்லை ஒரு ஆள். அது அதை விட பெரிய பிரச்சனை. 2 பேரா இருக்கும் போதே பிரச்சனை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 4, 5, 6ங்கிற மாதிரி ஆயிடுச்சா ஆகலையா சொல்லுங்க. இரண்டகம் பண்ணுகிறார்கள். அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளி போடவே இல்லை. அவங்க அதை பத்தி விளக்கவே கிடையாது. அவங்க அதிலிருந்து கண்களை எடுக்கலாம் என்று சொன்னால் இல்ல, முடியாது. அந்த அருவருப்புகளைத்தான் பார்க்கிறார்கள். அடுத்தது, எகிப்தின் நரகலான விக்கிரகங்களை விடாமலும் இருந்தார்கள். இதுதான் ஹிஸ்டரி. எப்போ எகிப்தில் இருந்த ஹிஸ்டரியை சொல்லிட்டார். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, 9வது வசனத்துல, ஆயிலும் நான் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தினேன், இவர்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி என் நாமத்து நிமித்தம் கிருபை செய்தேன். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் வெளியே வந்தது என்னது? எதனால் வந்தார்கள்? கிருபையினால் வந்தார்கள். நம்ம என்ன சொல்றோம்? புதிய ஏற்பாட்டில் தான் கிருபை வந்திருக்கு, பழைய ஏற்பாட்டில் இல்லை. இங்க நீங்க படிக்கிறீங்க, என்ன படிக்கிறீங்க? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய கிருபையினால் நான் எகிப்து தேசத்தை விட்டு அவர்கள் வெளியே கொண்டு வந்தேன். இப்போ கிருபை புதிய ஏற்பாடா, கிருபை பழைய ஏற்பாடா? ஆமா, அதுவே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. we are in the grace period. Old Testament was law period. Now we are in the grace period. இப்போ ஆண்டவரே இங்கே சொல்றார், கிருபையினால் வெளியே கொண்டு வந்தேன்னு சொல்றாரா சொல்லலையா? சொல்லுங்க ஐயா. ஆமா, ஓகே. சோ கிருபையினால் அவர்களை வெளியே கொண்டு வந்தேன் சொல்லிட்டார்ல. சரி, இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, வெளியே வந்துட்டாங்கல்ல. அடுத்த ஹிஸ்டரி எங்க நடக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, வனாந்தரத்தில் வைத்து நடக்கிறது. எகிப்துல கலகம் பண்ணாங்க, அவனுக்கு ஒரு ஹிஸ்டரி இருந்தது. ஆனாலும் கிருபையாய் இருந்தேன், அவர்கள் வெளியே கொண்டு வந்துட்டேன். இப்போ வனாந்தரத்துக்கு வந்துட்டான்ல, வனாந்தரத்தில் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாரு பாருங்க. 10வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்தில் அழைத்து வந்து என் கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு என்ன கொடுத்தேன்னு சொன்னா, என்னுடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். See, God gave his word. நமக்கு இப்படி ஒரு பைபிளில் நம்ம இப்படி படிக்கிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தைக்கு என்ன மதிப்பு இருக்குங்கிறது நமக்கு தெரியறதே கிடையாது. உலக பிரகாரமாக ஒரு சம்பவம் நடைபெறுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் நடக்கணும், இல்லாவிட்டால் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டீர்கள். இதற்கு உலகத்தின் உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிற ஒரு நபரிடத்தில் போனால் அந்த சிக்கல் இருந்து விடுதலையாகலாம் என்று உங்களுக்கு தெரிகிறது. உதாரணமா நம்ம வேணா சொல்லலாம், அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி பார்த்தாரா இதை தீர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்கலை நீங்க மாட்டியிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நோ ப்ராப்ளம், ஐ வில் டேக் கேர்னு சொன்னா அந்த வேர்டுக்கு என்ன வேல்யூ? நோ ப்ராப்ளம், ஐ வில் டேக் கேர். எப்படி மகிழ்ச்சியா இருப்பீங்க? அந்த மகிழ்ச்சிக்கு அளவு இருக்கா? அந்த மகிழ்ச்சிக்கு எல்லை இருக்கா? ஆனால் அண்ட சராசரங்களையும் உருவாக்கின ஒரு தேவன் நீங்கள் இருக்கிற சிக்கலில் ஒரு வார்த்தை எழுதி கொடுத்திருக்கிறார், மகனே டோன்ட் வரி, நோ ப்ராப்ளம், ஐ வில் டேக் கேர்ங்கிறாரு. நம்ம அதுக்கு வேல்யூவே கொடுக்கறது இல்லை. அமெரிக்க ஜனாதிபதி சொன்ன வார்த்தையிலிருந்து மாறலாம், ஆனால் என்னுடைய ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் அவர் சொன்ன வார்த்தையிலிருந்து மாறவே மாட்டார். இப்படி இந்த பைபிளுக்கு கொடுக்கிற வேல்யூ, இந்த வேர்டு கொடுக்கிற வேல்யூவை
நாம் எப்படி மதிக்கிறோம்? உலக பிரகாரமான மனிதனுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு இருக்கிற மதிப்பை கூட நாம் எதற்கு கொடுக்கிறதுல இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கொடுப்பது கிடையாது. தேவன் மாறாதவர், அவர் வார்த்தை மாறாதது. அப்ப கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய வார்த்தையே அவர்களுக்கு நான் கொடுத்தேன். 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளின்படி செய்கிற மனுஷன் பிழைப்பான். He will live. பிழைப்புக்கான வார்த்தைங்க அது, கர்த்தர் கொடுத்த வார்த்தை. அப்படிப்பட்ட பிழைப்புக்கான வார்த்தையை நான் கொடுத்துட்டு அவர்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை சொன்னேன். என்ன சொன்னேன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, ஓய்வு நாட்களை அவர்களுக்கு கட்டளையிட்டேன். எதை கட்டளையிட்டேன்? ஓய்வு நாள். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அவர்கள் நடத்துகிற வியாபார ஸ்தலங்கள், அவர்கள் நடத்துகிற கடைகள், அவர்கள் நடத்துகிற தொழில்கள், அவர்களுடைய காரியங்களை என்றைக்காவது ஒரு நாள் ஆண்டவருடைய காரியத்திற்கென்று முற்றிலுமாம் நாம் ஒதுக்கி ஓய்வு கொடுக்கலாம் என்று சொல்லி வருகிறார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். நான் ஒருத்தட்ட கேட்டேன், நான் என்னைய காலையில் 5 மணிக்கு சர்வீஸ் வச்சிருக்கிறீங்க, எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? 5லிருந்து 6 மணி வரைக்கும் சர்வீஸ் நடத்துறேன்னா 6 மணிக்கு மேலே போய் அவன் வேலையை தொடங்கிடுவாங்கிறார். 5லிருந்து 6க்கு சர்வீஸ் வச்சா காலையில் அவன் வந்து என்ன அட்டன் பண்ணிக்குவான்? சர்ச் அட்டன் பண்ணிக்குவான், வீட்டுக்கு போவான், சாப்பிடுவான், அடுத்து அவன் வேலையை பார்ப்பான்ல. நம்ம எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்குறோம்? யோசிச்சு பாருங்க. அவன் அன்னைக்கு வேலைக்கு போக வேண்டும் என்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஏற்படுத்தி கொடுக்கிறோம். ஒரு காலம் இருந்தது கிறிஸ்தவ திருச்சபைகளிலே, சர்ச்சுக்கு வந்தா போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஆராதனையே 3 மணி நேரம் நடக்கும். அதற்கு பிறகு சாப்பிடுவார்கள். சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா ட்ரம் டேம்பரின்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஊழியத்துக்கு போவாங்க. போய் கிராமங்களில் போய் பாட்டு பாடி ஜெபத்தை பண்ணி கைப்பிரதிகளை கொடுத்து அன்றைக்கு முழுவதும் ஆண்டவருக்கான நேரம் செலவு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? அந்த 2 மணி நேரம் 11:30க்கு முடிக்கணும்னா 11:30க்கு முடிச்சிருங்க. 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போனா கூட அந்த 2 நிமிஷத்துக்கு இவங்க கணக்கு பார்க்குறாங்க. நான் வந்து இந்த டைம் வந்து கரெக்டாக முடிக்கணுங்கிறதுல நான் உறுதியாக இருக்கிறேன், அதில் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், கர்த்தர் கொடுத்த ஓய்வு நாள், இதற்கு ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஆண்டவர் அதற்கு ஒரு எக்ஸாம்பிளே ஆண்டவர் கொடுத்திருந்தார். எப்படின்னு கேளுங்க. வானத்திலிருந்து மன்னா விழுகும், டெய்லி நீ போய் பொறுக்கணும், ஆனா ஒரே ஒரு நாள் மட்டும் விழாது, நீ பொறுக்க கூடாதுங்கிற விஷயத்தையுமே ஆண்டவர்களுக்கு முன்னால வச்சார். இவன் ஞாயிற்றுக்கிழமை காலையில போறான், பொறுக்கிட்டு வர்றான். திங்கக்கிழமை காலையில போறான், மன்னாவை பொறுக்கிட்டு வர்றான். செவ்வாய்க்கிழமை மன்னா, புதன்கிழமை மன்னா, வியாழக்கிழமை மன்னா, வெள்ளிக்கிழமை மன்னா. பழக்க தோஷத்துல சனிக்கிழமை இப்படி கண்ணை தொடச்சிட்டு போய் இப்படி பார்க்கறான். ஒண்ணுமே இல்லை. என்னாச்சு? ஓய்வு நாள் எவ்வளவு முக்கியம் என்பதை ஆண்டவர் புரிய வைப்பதற்காகவே ஒரு நாள் மன்னாவே ஆண்டவர் நிறுத்திவிட்டார். இதில் நீங்கள் இன்னொன்றை உன்னிப்பாய் கவனிக்க வேண்டும். திங்கக்கிழமை நீ பொறுக்கிற மன்னாவை நீ செவ்வாய்க்கிழமை வச்சிருந்தீங்கன்னா புழு புழுத்துரும். யூ கேனாட் ஈட் இட். திங்கக்கிழமை நீ எடுக்கிற மன்னாவை திங்கக்கிழமையே சாப்பிட்டு முடிக்க வேண்டும், செவ்வாய்க்கிழமை எடுக்கும் மன்னாவை செவ்வாய்க்கிழமை எடுத்து சாப்பிட்டு முடிக்க வேண்டும். ஆனால் வெள்ளிக்கிழமை எடுக்கும் மன்னா நீ சனிக்கிழமைக்கும் வைக்க வேண்டும். அந்த மன்னாவில் மட்டும் புழு வராது என்று சொல்லி கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொன்னார். உனக்கு ஓய்வு நாளை கற்றுக் கொடுப்பதற்கு இதைவிட பெரிய பாடத்தை எப்படி ஆண்டவர் கற்றுக் கொடுக்க முடியும்? கர்த்தருக்காக ஒரு நாள் கொடுக்க வேண்டும் என்கிற விஷயத்தை இதைவிட எப்படி ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார்? சொல்லுங்க. அது என்னங்க, திங்கக்கிழமை எடுக்கிற மன்னா செவ்வாய்க்கிழமை புழுத்துருது, செவ்வாய்க்கிழமை எடுக்கும் மன்னாவை நீ புதன்கிழமை வைத்திருந்தால் அது புழு வந்து விடுகிறது. அது என்ன, வெள்ளிக்கிழமை எடுக்கிற மன்னா மட்டும் சனிக்கிழமை எப்படி புழு வராமல் இருக்கிறது என்று சொன்னால் இது கர்த்தரின் செயலா இல்லையா? இது கர்த்தர் ஓய்வு நாளை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஆண்டவர் போட்ட திட்டமா இல்லையா என்பதை யோசித்து பாருங்கள். இப்படி கற்றுக் கொடுத்தும் கூட உன்னால் தேவனுடைய ஓய்வு நாளை அனுசரிக்க முடியாமல் இருக்கிற சூழ்நிலையிலே நீ சாக்குப்போக்கு சொல்லுகிறவனாய் இருந்து, இல்லாவிட்டால் நீ பிரமாணத்தை கடைபிடிக்கிறவன் என்கிற குற்றச்சாட்டை வைக்கிறவனாய் இருந்தாய் என்று சொன்னால் கர்த்தரால் இதற்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? நீங்கள் ஆண்டவருக்கு என்ன பதில் சொல்லுவீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். அதைத்தான் இங்கே மிகப்பெரிய குற்றச்சாட்டாக ஆண்டவர் வைக்கிறார். இவ்வளோ பெரிய விஷயத்தை அவருக்கு நான் சொல்லி கொடுத்தும் கூட அவன் என்ன பண்ணுகிறான் என்று சொன்னால் ஓய்வு நாளை அசட்டை பண்ணுகிறான். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். யாத்திராகமத்தில் நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் ஓய்வு நாளிலே போய் ஒருத்தன் விறகு பொறுக்க போகிறான், அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் ஆண்டவர் அடித்து விடுகிறார்.
இன்றைக்கு மக்களுக்கு யாராவது ஒரு விஷயத்தை சொல்லி பாருங்கள் பார்க்கலாம். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையா ஃபுல்லா விட்டுரு, செல்போன் ஆஃப் பண்ணு, be in the presence of God, come to the church, spend quality time with God, read more scripture portions, ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணு, spend whole time in the presence of God. சொல்லி பாருங்க. என் பிசினஸ் என்ன ஆகிறது? நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க பாஸ்டர், நீங்க முழு நேர ஊழியக்காரர், உங்களுக்கு என்ன வேற வேலை கிடையாது, உங்களுக்கு நீங்க விருந்துருவீங்க. நாங்க அப்படி இருக்க முடியுமா? அதற்கு இவன் பண்ற டெக்னிக் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த ஒரு நாள் நான் வேலை செய்யறதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வர்ற 10,000 இந்த 1000 ரூபாய் புடின்னு பாஸ்டர்ட்ட கொடுத்தா அவர் வாங்கி ஜோப்ல போட்டாருன்னா வேலை முடிஞ்சு போச்சு. யோசிச்சு பாருங்க. ஆனால் ஆண்டவரை நீங்கள் அப்படி ஏமாற்ற முடியும்? ஆண்டவருக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீர்கள்? முதலாவது குற்றச்சாட்டை வைக்கிறார். எகிப்தில் இருக்கும் பொழுது நீ செய்த விஷயத்தை பார். எசேக்கியேல் பார்த்து சொல்றார், சொல்லு அவனுக்கு, மூப்பனுக்கு. அவன் வந்து என்ன தைரியத்தோடு கூட வந்து எந்த விக்கிரகத்தையும் விடாம என்கிட்ட வந்து, ஆண்டவரே ஏன் பிரச்சனை, என்ன பிரச்சனை, என்ன தோல்வின்னு கேட்க வந்திருக்கான். நான் பதில் சொல்லவே மாட்டேன். அவனுக்கு இருக்கிற ஹிஸ்டரியை அவனுக்கு சொல்லு. முதல்ல எகிப்தில் ஒரு ஹிஸ்டரி இருந்துச்சு, சொன்னையா? சொல்லியாச்சு. சரி, எகிப்தை விட்டு கிருபையில வெளியே கொண்டு வந்தேன் உன்னை நானு. வனாந்தரத்துக்கு வந்த, திருந்தனியா? வனாந்தரத்தில் இருந்திருந்தல, வனாந்தரத்திலும் உனக்கு ஒரு சரித்திரம் இருந்தது. சரித்திரத்திற்கு பெயர் என்ன? கலக வீட்டார். வனாந்தரத்தின் சரித்திரம் என்ன? கலக வீட்டார். இப்போ அந்த வசனத்தை பாருங்க. எகிப்தில் இருந்த சரித்திரத்திற்கு ஒரு வசனம் முடியும் பொழுது இப்படி ஆரம்பிக்கிறது. 9வது வசனத்தினுடைய ஆரம்பம் என்ன செய்கிறது? ஆகிலும் நான் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தினேன். இப்போ 17வது வசனத்தை படிச்சு பாருங்க. ஆகிலும் அவர்களை அழிக்கவில்லை. என்ன ஆகிலும்? அப்படி இருந்தார்கள் எகிப்தில், ஆகிலும் கிருபையாக இருந்தேன். வனாந்தரத்தில் அப்படி இருந்தார்கள், ஆகிலும் அவர்களை அழிக்கவில்லை, நான் அவர்கள் வனாந்தரத்தில் நிர்மூலமாக்கவில்லை. சொல்றாரா சொல்லலையா? சொல்லுங்க ஐயா. பயமா இருக்கா? பயமா இருந்தா நல்லதுதான். சரி, 20ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, சரி முன் சந்ததி அப்படி இருந்தான், அவங்க பிள்ளைகள் தொடர்ந்தாருங்கல்ல, அவனும் அப்படித்தான் இருக்கான்ட்டார் ஆண்டவர். அவன் யாத்ராகமத்தில் அப்படி இருந்தான், எண்ணாகமத்தில் வந்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய முன் சந்ததி அழிந்து பின் சந்ததி வருகிறது, பின் சந்ததியும் அப்படித்தான் இருந்தார்கள். 18வது வசனத்தை வாசியுங்கள். வனாந்தரத்தில் அவர்களுடைய பிள்ளைகளை நோக்கி, நீங்கள் உங்கள் பிதாக்களின் முறைமைகளில் நடவாமலும் அவர்களுடைய நியாயங்களை கைக்கொள்ளாமலும் அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாமலும் இருங்கள். அடுத்தது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. நீங்கள் என் கட்டளைகளில் நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படியே செய்து என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும் என்றேன். 21 வசனம். ஆனாலும் பிள்ளைகளும் எனக்கு விரோதமாய் எழும்பினார்கள். ஐயா, உங்க முன் சந்ததி மட்டும் இல்லையா, உன்னுடைய பின் சந்ததியும் எனக்கு விரோதமாக எழும்பினார்கள். 22வது வசனத்தை படிங்க. ஆகிலும் நீங்க பாருங்க, ஒவ்வொரு ஆகிலுக்கும் முன்னால ஒரு ஹிஸ்டரி இருக்குங்க. ஒவ்வொரு ஆகிலுக்கு முன்னால் என்ன இருக்குது? ஒரு ஹிஸ்டரி இருக்கு. முதலாவது ஆகிலுக்கு முன்னால எகிப்தினுடைய ஹிஸ்டரி இருந்தது. 2வது ஆகிலுக்கு முன்னால வனாந்தரத்தினுடைய முற்பிதாக்களினுடைய ஹிஸ்டரி இருந்தது. 2வது ஆகிலத்து 3வது ஆகிலத்துக்கு முன்னால வனாந்தரத்தினுடைய 2வது சந்ததியினுடைய ஹிஸ்டரி இருக்கு. இப்போ வனாந்தரத்திலிருந்து வந்துட்டாங்கல்ல, வனாந்தரத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை எங்கே கொண்டு வந்துட்டாருன்னு கேட்டீங்கன்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். 27வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் வம்சத்தாரோட பேசி அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் இன்னும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி என்னை தூஷித்தார்கள். அடுத்தது 28வது வசனம். அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்திலே நான் அவர்களை பிரவேசிக்க பண்ணின பின்பு அவர்கள் உயர்ந்த ஒரு மேட்டையும் தாழ்ந்த ஒரு விருட்சத்தையும் எங்கெங்கே
எங்கே கண்டார்களோ எங்கெங்கே கண்டார்களோ அங்கங்கே தங்கள் பலிகளை செலுத்தி அவ்விடங்களில் எல்லாம் எனக்கு எரிச்சல் உண்டாக்குகிற தங்கள் காணிக்கைகளை படைத்து சுகந்த வாசனையான தங்கள் தூபங்களை காட்டி தங்கள் பான பலிகளை வார்த்தார்கள். அடுத்தது, அப்பொழுது நான் அவர்களை நோக்கி, நீங்கள் போகிற அந்த மேடு என்னவென்று கேட்டேன். அதனால் இந்நாள் வரைக்கும் அதற்கு பாமா என்று பேர். சரி, இப்ப அடுத்தது என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எகிப்துல அவன் அப்படிதான் இருந்தான். சரி, கிருபையா இருந்தா இருந்துட்டு போறான், வெளியே கொண்டு வந்துடலான்னு கொண்டு வந்தேன். வனாந்தரத்தில் வந்தான், அதே மாதிரி தான் இருந்தான். சரி, முன் சந்ததி தான் அப்படி இருந்தது, பின் சந்ததி மாறுன்னு பார்த்தேன், பின் சந்ததியும் மாறல. சரின்னு பார்த்தேன், ஆகிலும் நான் அவரை அழிக்கல. எங்கே கொண்டு வந்துட்டேன்? கானானுக்கு கொண்டு வந்துட்டேன். எப்படிப்பட்ட ஜனத்தை கொண்டு வந்திருக்கிறார் பாருங்க, கலக வீட்டாரையே தான் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். சரி, இங்கே வந்தாவது இவ்வளவு செழிப்பான பாலும் தேனும் ஓடுகிற கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சைப்பழங்களும் அத்திப்பழங்களும் மாதுளம்பழங்களும் மலைகளும் குன்றுகளும் ஆறுகளும் ஏரிகளும் நிறைந்த ஊற்றுகளும் நிறைந்த செழிப்பான ஒரு தேசத்தில் கொண்டு வந்து விட்டுருக்கலாம். மலைகள் இரும்பும் செம்பும் வெட்டி எடுக்கத்தக்கதான நல்ல தேசத்தில் கொண்டு வந்து விட்டுருக்குறோம். இதை பார்த்தாச்சும் மனம் திரும்பலாம்ல. வனாந்தரத்துலேருந்து கொண்டு வந்து இங்கே விட்டா இவன் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, எங்கெங்கெல்லாம் மலையை பார்த்தானோ எங்கெங்கெல்லாம் மரத்தை பார்த்தானோ ஒவ்வொரு மலையும் மரத்தை கிளையெல்லாம் விக்கிரகம் தான் பண்ணியிருக்கான். அங்கே ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் ஒரு விஷயத்த. என்ன சொல்கிறாருன்னு பாருங்க, எங்கெங்கே ஒரு மேட்டையும் விருட்சத்தையும், ஒரு மேடும் ஒரு மரமும் இருந்துடக்கூடாதுங்க அவனுக்கு. இருந்தால் அங்கங்கே தங்கள் பலிகளை செலுத்தி அவ்விடங்களில் எல்லாம் எனக்கு எரிச்சல் உண்டாக்குகிற தங்கள் காணிக்கைகளை படைத்து சுகந்த வாசனையான தங்கள் தூபங்களை காட்டி தங்கள் பான பலிகளை வார்த்தார்கள். இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மக்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பயங்கர பிரச்சனையில் இருந்தாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு கயிறை கட்டிட்டு வந்துட்டாங்க. சரி, எகிப்துல பிரச்சனையில் இருந்த கயிறை கட்டிட்ட, ஏதோ மனுஷனுடைய இருதயம், உன்னுடைய சூழ்நிலை அந்த மாதிரி. இந்த உடன்பேட்டை சர்ச்சுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மக்கள் கிராமத்துலேருந்து வருவாங்க. அவங்க புதுசாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறவங்க. இந்த மே மாதம் ஏப்ரல் மார்ச் ஏப்ரல் வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு 3 வாரம் சர்ச்சுக்கு வராமல் இருப்பாங்க. என்னன்னு கேட்டு நம்ம ஏதாவது வீட்டுக்கு போனோன்னு சொன்னால், அங்கே வீட்டில் வெளியே நின்ட்டாங்க, வராதிங்க இப்படி கை நீட்டுவாங்க. என்னடா வராதிங்க இப்படி போட்டு நம்மளை தடுத்து நிறுத்துறாங்கன்னு கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஆத்தா பார்த்துருக்குது வீட்டில். என்னது? ஆத்தா வந்து உள்ளே வந்திருக்குது. எந்த ஆத்தாங்க உள்ளே வந்துச்சு? ஐயோ உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகாமல் சுற்றியில் அவனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேப்பந்தலையை உள்ளே அவனை சுற்றி போட்டு, அவன் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரெஸ்ஸே போடாமல் வெங்காயத்தை கட்டி அவன் ஃபுல்லாக வேப்பந்தலையை அவன் மேலே போட்டு கேட்டால், ஆத்தா விசிட் பண்ணியிருக்குது சார், நீங்கள் வராதிங்க சார், உங்கள் விசிட்டிங் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் சார் அப்படின்ட்டுருவாங்க. அவங்களுக்கு சொல்லணும், இது ஆத்தாவும் கிடையாது அப்பாவும் கிடையாதுப்பா, இது வந்து அம்மை என்கிற ஒரு நோய், இதற்கு மருந்து இருக்குது, டாக்டர்கிட்ட போனீங்கன்னா இன்ஜெக்ஷன் போட்டார்னா 4 நாள் அது சரியாயிரும், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இதற்கு ஒரு தடவை மஞ்சள் தண்ணி ஊற்றணுங்கிறான், இன்னொரு தடவை கருப்பு தண்ணி ஊற்றணுங்கிறான், இன்னொரு தடவை என்னமோ இந்த தண்ணி ஊற்றணுங்கிறான். 3 தண்ணி ஊற்றாம வெளியே விடக்கூடாது. கிராமத்து மக்கள் புரியல அவனுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், ஏதாவது ரொம்ப பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் சொந்தக்காரன் வருவான், வந்து உங்கள் வீட்டில் கருப்பு இருக்குதும்பா, உங்கள் வீட்டில் என்ன இருக்குது, கருப்பு இருக்குதும்பா. இன்னொருத்தன் வருவான், உங்கள் வீட்டில் காற்று இருக்குதும்பா. என்னடா ஒருத்தன் வந்து கருப்பு இருக்குதுங்கிறான், இன்னொருத்தன் காற்று இருக்குதுங்கிறான். இன்னொருத்தன் வருவான் பாருங்க, அவன் வந்து வீட்டில் உட்காந்துருப்பான். உட்காந்த உடனே நீ ஜெபம் பண்ணு, நான் வேண்டாங்கல, அதை பண்ணு, ஆனால் எங்கூட வா, மந்திரிச்சு கயிறு கட்டினா இந்த காற்று கருப்பில் வெளியே போஞ்சோன்னா பின்னாலே போயிடுவான். அடுத்த வாரம் வருவான் பாருங்க,
சர்ச்சுக்கு வந்துடும். வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி கையை தூக்கி ஜெபம் பண்ணுற அல்லேலியா சொல்கிறான்னு சொன்னால் இந்த கையில் சிவப்பு கயிறு, இந்த கையில் கருப்பு கயிறு, நடுவில் வந்து மெட்டலில் ஒரு வேற ஒன்று வேற போட்டிருக்கோம். அதை வேற கொஞ்சம் அல்லேலியா சொல்லிட்டு உட்காந்துருப்பான். நான் என்னடா அது என்ன நல்லா தானே இருந்தான்னு சொல்லி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு கேட்டு என்னப்பா இது அப்படின்னு சொல்லி கேட்டால், எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாருங்க, ஒருத்தர் கருப்பு இருக்குதுன்னாரு, இன்னொருத்தர் வந்தார் அவர் காற்று இருக்குதுன்னாரு, இன்னொருத்தர் வந்தார் தாயத்து கட்டினா சரியாக போயிடுனார், போய் கட்டிட்டு வந்துட்டேனுங்க. அவனுக்கு புரிய வச்சு கத்தி எடுத்து அதை அங்கேயே அறுத்து அதற்கப்புறம் அவனுக்கு ஜெபம் பண்ணி கொண்டு போய் தீயில போட்டு ஒன்றுமே கிடையாது ஜெபம் பண்ண ஆண்டவர் சுகமாக்கிடுவார் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சி விடணும். நான் என்ன கேட்குறேன், நீ எகிப்தில் இருக்கும் பொழுது இந்த காற்று கருப்பு தாயத்து சொன்ன ஓகே, ஏதோ சூழ்நிலை. வனாந்தரத்துக்கு வந்து என்ன நடந்துச்சு? சரி வனாந்தரத்தை விடு, கானானுக்கு வந்தையே. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எதுவும் சூழ்நிலைகள் என்று சொல்லி நீங்கள் சொல்லக்கூடாது. உங்களுடைய இருதயம் தான் முக்கியமாய் காணப்படுகிறது. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் ஹார்ட், நாட் த சிச்சுவேஷன். சூழ்நிலையும் கிடையாது, பிரச்சனையும் கிடையாது. என்னுடைய இருதயம் தான் அதற்கு காரணமாய் அமைகிறது. நான் எகிப்தில் இருந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், வனாந்தரத்தில் இருந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் கானான் தேசத்திற்கு வந்தாலும் மாறாத கர்த்தர் என்னோடு கூடவே இருந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் மாறுவதில்லை. எத்தனை பேர் இதை ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? ஹல்லேலூயா. அடுத்து ஒரு குற்றச்சாட்டை ஆண்டவர் வைக்கிறார். 20ஆம் அதிகாரத்தினுடைய 30 to 32 வசனங்களை வாசியுங்கள். ஆகையால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்களுடைய மார்க்கத்தின்படியே நீங்களும் தீட்டுப்பட்டவர்கள் அல்லவோ, அவர்களுடைய அருவருப்புகளை நீங்களும் பின்பற்றி சோரம் போகிறீர்கள் அல்லவோ. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தீக்கடக்கம் பண்ணி உங்கள் பலிகளை செலுத்துகிற போது இந்நாள் வரைக்கும் அவர்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களாலும் நீங்கள் தீட்டுப்படுகிறீர்களே. நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க இடம் கொடுப்பேனோ? இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்கும்படி இடம் கொடுப்பதில்லை என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். மரத்துக்கும் கல்லுக்கும் ஆராதனை செய்து அஞ்ஞானிகளைப் போலவும் தேசத்து ஜனங்களின் ஜாதிகளைப் போலவும் இருப்போம் என்று சொல்லுகிறீர்களே. உங்கள் மனதில் எழும்புகிற இந்த நினைவின்படி ஆவதே இல்லை. இப்போ அடுத்த ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, மற்றவர்கள் செய்கிறதை போல நீ மோளேகருக்கு உன்னுடைய குழந்தைகளை பலி செலுத்துகிறாய். அவனுக்கு எப்படிதான் இந்த மனசு வந்ததுன்னு எனக்கு புரியவே இல்லை. அவ்வளவு ஆண்டவனுடைய அற்புதங்களை பார்க்கிறான். மன்னா விழுகிறது, காடை வந்து விழுகிறது, பகல்ல மேகஸ்தம்பம், இரவில அக்கினி ஸ்தம்பம், தேவனுடைய கூடாரம் கூடவே வருகிறது, தண்ணீர் இருக்கிறது. இவ்வளவு விஷயத்தை பார்த்துட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மேடும் மரமும் பார்த்துட்டான்னா விட மாட்டான். அங்க ஒரு விக்கிரகம், பிள்ளைகளை கொண்டே மோளேகருக்கு பலி செலுத்துகிற காரியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் செய்கிறாள். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கரத்தினாலும் உங்களை ஆளுவேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். விடவே இல்லைங்க கர்த்தர். இவன் எவ்வளவு போராட்டம் எவ்வளவு பிரச்சனை பண்ணாலும் ஆண்டவர் என்ன செய்யல, விடவே இல்லை. கர்த்தர் சொல்லுகிற விஷயம் என்னவென்று சொல்லி நீங்கள் உன்னிப்பாய் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு ரெஸ்டோரேஷன் நான் கொண்டு வருவேன் அப்படிங்கிறது ஆண்டவர் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார். ஐ வில் ரெஸ்டோர், நான் கண்டிப்பாய் ஆளுகை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இப்போ நீங்கள் 36வது வசனத்தை வாசியுங்கள். நான் எகிப்து தேசத்தின் வனாந்திரத்தில் உங்கள் பிதாக்களோடு வழக்காடினது போல உங்களோடும் வழக்காடுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களை கோலின் கீழ் செல்லும்படி செய்து உங்களை உடன்படிக்கையின் கட்டுக்குட்படுத்தி கலகக்காரரையும் துரோகிகளையும் உங்களை விட்டு பிரித்து போடுவேன். அவர்களை தாங்கள் தங்கும் தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். ஆனாலும் அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ரிட்டர்ன் போக மாட்டாங்கிறார் ஆண்டவர். இவங்க எங்க இருக்கிறாங்க? பாபிலோனுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். கர்த்தர் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். யாரை பிரிப்பேன்னு சொல்லி சொன்னா, கலகக்காரனையும் துரோகிகளையும் உங்களை விட்டு பிரித்து விடுவேன். அவர்கள் ரிட்டர்ன் போக மாட்டாங்க. யாரெல்லாம் மீதியா இருக்கிறார்களோ அவர்களைத்தான் திரும்ப நான் இஸ்ரவேல் தேசத்திற்குள் பிரவேசிக்க அனுமதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் யோசித்து பாருங்கள், 70 ஆண்டுகள் சிறையிருப்பிற்கு பின்பு இஸ்ரவேல் தேசத்திற்கு திரும்பி வந்த அந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர்களால் தேசம், தேவாலயம், மதில்கள் இவைகளெல்லாம் திரும்ப கட்டப்பட்டது. இஸ்ரவேலினுடைய கடைசி கால சரித்திரங்களை எழுதிய பரிசுத்தவான்கள் பிறந்து வாழ்ந்து வளர்ந்த இடம் பாபிலோன்.
தெரியுமா உங்களுக்கு? செருபாபேல் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்ந்தது, படித்தது பாபிலோனிலே. அவனை கொண்டு கர்த்தர் இங்கே வந்து தேவாலயத்தை கட்டினார். எஸ்ரா பிறந்தது, வளர்ந்தது, வாழ்ந்தது பாபிலோனிலே. எஸ்ராவை கொண்டு ஆண்டவர் ஜனங்களை மறுசீரமைப்படுத்தி அவனை ஒரு வேத பாரகனாக ஆண்டவர் மாற்றி வேத பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கிற வேதாகமத்தினுடைய வல்லுநனாக ஆண்டவர் அவனை உருவாக்கினார் பாபிலோனிலே. இடிந்து போன எருசலேமினுடைய மதில்களை வெறும் 52 நாட்களிலே 12 வாசல்களையும் வைத்து கட்டுகிற ஒரு அற்புதமான பணியை நெகேமியாவை கொண்டு ஆண்டவர் செய்தார். நெகேமியா பிறந்தது, வாழ்ந்தது, வளர்ந்தது, வேலை செய்தது எல்லாம் பாபிலோனிலும் பெர்சியாவிலும். கர்த்தர் யாரை திருப்பி கொண்டு வந்தார்? கலகக்காரனையா கொண்டு வந்தார்? துரோகிகளையா திரும்ப கொண்டு வந்தார்? இஸ்ரவேல் தேசத்திற்குள் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் இஸ்ரவேல் தேசத்திலே ஆண்டவர் பிரவேசிக்க பண்ணாமல் செருபாபேலையும் எஸ்ராவையும் நெகேமியாவையும் ஆண்டவர் உள்ளே அனுப்பினார். அதன் மூலமாகத்தான் மேசியா இஸ்ரவேல் தேசத்தில் பிறக்க வழிவகுத்தது. ஆகாயும் சகரியாவும் அங்கே பிறந்தவர்கள் இங்கே வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். மல்கியாவும் அங்கே பிறந்தவர் இங்கே வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இந்த பரிசுத்தவான்களுடைய லிஸ்டை நீங்க பாருங்க, பேரை எழுதி வச்சு நீங்க படிச்சு பாருங்க. செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா, ஆகாய், சகரியா, மல்கியா. நடந்தது என்ன? துரோகிகளையும் கலக வீட்டாரையும், இன்னொரு குரூப் என்ன சொன்னாங்க? துரோகிகள், கலகம் பண்ணுகிறவர்கள். அவர்கள் என்ன செய்வதில்லை? உங்களை விட்டு பிரித்து போடேன். அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. அவங்களை பிரவேசிக்க பண்ணாம இவங்களை மட்டும் ஆண்டவர் கொண்டு வந்ததுனால தான் 400 ஆண்டுகள் அமைதிக்கு பின்பு மேசியாவாகிய கிறிஸ்து அந்த இஸ்ரவேல் தேசத்தில் எருசலேமிலே ஆண்டவர் பிறந்தார். நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஆராதனை மீண்டுமாக நிலைநிறுத்தப்படும் என்கிறதான அற்புதமான ஒரு செய்தியை ஆண்டவர் சொல்லுகிறார். 39-44 வரைக்கும் நீங்க படிச்சு பார்க்கணும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஒரு மறுசீரமைப்பு நிச்சயமாக நடைபெறும். இங்கே உட்கார்ந்து இருக்கிற இந்த கூட்டத்தாரில் நீங்கள் யாராவது ஒருவர் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில், இருதயத்தின் ஆழத்தில் இன்றைக்கு நடைபெறுகிற திருச்சபையினுடைய அவலங்களையும் கூத்துக்களையும் பார்த்து வேதனைப்படுகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னார், உங்களுக்கான செய்தி எசேக்கியேல் இடத்திலிருந்து வருகிறது. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வேதனைகளை பார்க்கிறார், மறுசீரமைப்பை கட்டளையிடுவேன் என்பது தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. ஒன்றை சொல்ற, நீங்க புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு ஒரு திருச்சபையினுடைய அவலநிலையை பற்றி போதகர்கள் கவலைப்படுவதை விட எத்தனையோ விசுவாசிகள் திருச்சபையில் உட்கார்ந்து அவர்கள் வேதனைப்பட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா? அது கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, இப்படி போய் கொண்டிருக்கிறதே, இப்படி திருச்சபை இப்படி கேவலமாக நடத்தப்படுகிறதே, கூத்தாட்டங்களாக போய் கொண்டிருக்கிறதே. போதகர்கள் கவலைப்படுகிறார்களோ இல்லையோ, ஆனால் அடையாளம் தெரியாத ஏழை மக்கள், அவர்களிடத்தில் பொருளாதாரம் இல்லை, அவர்களிடத்தில் பண வசதிகள் கிடையாது, அவர்களிடத்தில் பெரிய படிப்பறிவும் கிடையாது. ஆனால் அவர்களுக்கு ஒன்றே ஒன்று புரிகிறது. என்னவென்று கேட்டால், இது திருச்சபை அல்ல, திருச்சபையினுடைய நிலைமை இப்படி இருக்கக்கூடாது, திருச்சபையினுடைய காரியங்கள் இப்படி நடக்கக்கூடாது என்கிறதான விஷயத்திற்காக வேதனைப்படுகிற ஒரு சிறிய கூட்டம் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மக்களுக்காக கர்த்தர் இறங்குவாரா, இறங்க மாட்டாரா? சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமே அந்த மக்களுக்காக இறங்குவார். அப்படித்தான் இங்கே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட வேதனைப்படுகிற மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அவர்களுக்காக ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொன்னால், ஒரு நாளும் இந்த திருச்சபை ஆண்டவர் விட்டுவிட மாட்டார். திருச்சபையை மறுசீரமைக்கக்கூடிய ஒரு தெய்வம் நிச்சயமாய் செய்வார். ஒரே ஒரு ஏழை தாய் 80 வயது 84 வயது மேசியாவிற்காக காத்திருந்தாள். கர்த்தர் அவளை கைவிட்டாரா? கைவிடவே இல்லை. எருசலேமிலே தேவாலயத்தில் இரவும் பகலும் காத்திருந்த அந்த தாய், ஏழை தாய், ஆசேர் கோத்திரத்தில் வந்த பானுவேலின் குமாரத்தி என்று அடையாளப்படுத்தப்பட்டு கடைசியிலே அவளுடைய ஏக்கமெல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி அந்த வயதான காலத்திலும் மேசியாவை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அவள் பெற்றவளாகத்தான் மரித்தாள். அவளுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருந்தது? ஒண்ணுமே கிடையாது. இருந்ததா? இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? யாரை இன்றைக்கு திருச்சபை கனப்படுத்துகிறது? வித் லாட் ஆஃப் பேக்ரவுண்ட்ஸ், இன்ஃப்ளூயன்ஸ், எஜுகேஷன், குவாலிட்டி.
இவர்களைத்தான் இன்றைக்கு முன்னிலைப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு திருச்சபையை பற்றிய கவலை இருக்கிறதா என்று சொன்னால் அந்த கவலையெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. They want to flow with the crowd. They want to become a corporate. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும், இப்படிதான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் நினைத்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த கூட்டத்துக்குள் உட்கார்ந்து கொண்டு யாராவது ஒரு வேதனைப்படுவார்கள், ஐயோ இப்படி இருக்கக்கூடாதே திருச்சபை, இந்த திருச்சபையில் பரிசுத்தம் இல்லையே, பாடல் இருக்கிறது அந்த பாடலில் ஆவி இல்லையே, செய்தி இருக்கிறது செய்தியில் தேவனுடைய வார்த்தை இல்லையே, அவர்களுக்காக இறங்குவாரா இறங்க மாட்டாரா? அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அவர்களுக்காக நான் இறங்குவேன் என்பது தேவனுடைய முக்கியமான வார்த்தையாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ 44வது வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளுக்கு தக்கதாகவும் உங்கள் கெட்ட கிரியைகளுக்கு தக்கதாகவும் நான் உங்களுக்கு செய்யாமல் என் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு கிருபை செய்யும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்கிறதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். ஆமென். அப்போ இதெல்லாம் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், எசேக்கியேல் 20ஆம் அதிகாரத்தில் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு 10 பேர் வந்திருக்காங்க, எல்லா வயசான ஆட்கள், மூப்பர்கள்னு பேர் அவங்களுக்கு எல்லாத்துக்கும். அவங்க வந்து இஸ்ரேல் மக்களுக்கு ஆலோசனை சொல்கிறவங்க. இவங்க வந்து எசேக்கியேல்கிட்ட வர்றாங்க, நாங்கள் வந்திருக்கோம், நம்ம சேர்ந்து எல்லாத்திட்டையும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஏன் இப்படி கண்டினியூஸாக ஏன் நமக்கு வந்து இப்படி பிரச்சனையும் தோல்வியும் வந்துட்டு இருக்குது, ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் எசேக்கியேல்கிட்ட சொல்கிறாரு, இவங்க எதுக்குப்பா என்கிட்ட கேட்க வராங்க, நான் நீங்கள் கிட்ட பதில் சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு நீ வந்து அவங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கிறது, ஹிஸ்ட்ரி சொல்லி அவங்கள அனுப்பிச்சி விட்டுருட்டார் ஆண்டவர். எங்கேருந்து ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது? இவன் இருக்கிறது பாபிலோனில், இவனுக்கு தெரியவே தெரியாது எகிப்து, இவன் பார்த்ததே கிடையாது எகிப்தை. எகிப்தில் என்ன நடந்துச்சு? கிருபியாய் வெளியே கொண்டு வந்தேன். வனாந்தரத்தில் என்ன நடந்தது? முதல் சந்ததி நடந்துச்சு, 2வது சந்ததியும் நடந்தது. ஆகிலும் கிருபியாய் இறங்கினேன். முதல் சந்ததிக்கு ஆகிலும் கிருபியாய் இறங்கினேன், 2வது சந்ததிக்கும் ஆகிலும் கிருபியாய் இறங்கினேன். சரி போனா போகுது, என்னுடைய தயவு என்னுடைய இரக்கம் அவனை கானான் தேசத்திற்கு கொண்டு வந்தேன். அங்கேயும் மேட்டையும் மரத்தையும் பார்த்தானே விக்கிரகத்தை வச்சுட்டான். எப்படி இருக்கு எனக்கு இருதயம் சொல்லு அவனுக்கு. குழந்தைகளை மோளைகளுக்கு பலியிடுறான், ஓய்வு நாளை அனுசரிக்கவே இல்லையவன். என்னுடைய பிரமாணங்களை எல்லாம் கொடுத்து இவனை ஆசீர்வாதமாக வச்சு இவன் நீ அது பிரமாணங்களை கடைப்பிடித்தா பிழைப்பின்னு சொன்னேன், அவன் வந்து கேட்கவே இல்லை. ஆகிலும் நான் விடவில்லை, என்னுடைய கிருபை அவன் மேலே இருந்து கொண்டே தான் இருந்தது. அந்த கிருபை என்ன செய்தது என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், ஒரு நாள் ஒரு கட்டம் வரும் பொழுது அந்த கிருபை நியாய தீர்ப்பில் போய் முடிந்தது. எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு? கலகக்காரனையும் துரோகிகளையும் பிரித்தேன், உண்மை உள்ளவனையும் உத்தமனையும் பரிசுத்தனையும் இஸ்ரவேல் தேசத்திற்குள் பிரவேசிக்க பண்ணினேன். அவன் மூலமாக தேசம் மறுசீரமைக்கப்பட்டது, தேவாலயம் மீண்டும் கட்டப்பட்டது, எருசலேம் நகரம் மீண்டும் தேவனுடைய சமாதானத்தின் நகரமாக மாறினது. அந்த நகரத்தில் கிறிஸ்து என்கிறதான மேசியாவை நான் பிறக்க செய்தேன் என்கிற காரியங்களை எல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். கர்த்தர் என்ன சொல்றார்? சாம் பக்தர், உனக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்குங்கிறார் ஆண்டவர். என் பேரை மட்டும் சொல்லலை, உங்கள் ஒவ்வொருத்தையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஆனால் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? அந்த ஹிஸ்ட்ரி இருக்கட்டும், அதை பற்றி நான் கவலைப்படலை. ஆனால் அந்த ஹிஸ்ட்ரி கண்டினியூ ஆகுதா இல்லை அந்த ஹிஸ்ட்ரி டிஸ்கண்டினியூ ஆகுதா என்கிற கேள்வியை தான் ஆண்டவர் கேட்கிறார். ஹிஸ்ட்ரி ஷுட் நாட் பி கண்டினியூட். The same history should not be continued. The history should be discontinued at one point. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அது டிஸ்கன்டினியூ ஆகணுங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? எல்லாமே நல்லா தானே போகுது. அதற்கு என்ன காரணம்? ஒரே ஒரு வார்த்தையில பதில் சொல்லணும்னா கிருபை. அது நல்லா தான் போகுது. கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஆகிலும் என் கிருபை, ஆகிலும் என் கிருபை, ஆகிலும் என் கிருபை, ஆகிலும் என் கிருபை. ஆனால் ஒரு சூழ்நிலை வந்தது, கிருபைன்னு சொல்லல, பிரிக்கிறேன் ஆண்டவர். உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு கேட்கிற கேள்வி என்னவென்று சொன்னால், தொடர்ந்து நடைபெறுகிற இந்த வரலாற்றிற்கு எந்த இடத்துல நீ முற்றுப்புள்ளி வைக்க போகிறாய் என்கிற ஒரு கேள்வி ஆண்டவர் கேட்கிறார். நீங்க என்ன நினைக்க கூடாது, நான் ஏன் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்? எவ்ரிதிங் கோஸ் ஃபைன். How are you? Fine. How was yesterday? Went well.
How is today? Extremely well. Going on very good. Health is good, wealth is good, everything is good. என்ன காரணம்? கிருபை. என்ன காரணம்? கிருபை. இது எவ்வளவு நாளை கண்டினியூ ஆகும்? ஆண்டவர் சொல்றாரு, தெரியாது, சொல்ல மாட்டேன். பட் அட் ஒன் பாயிண்ட் நான் வச்சிருப்பேன். அப்போ வரும் பொழுது பிரிச்சிருவேன்ட்டார் ஆண்டவர். இப்போ பிரிக்கும் பொழுது நீங்கள் எந்த கூட்டத்தில் வருவீங்க? இஸ்ரவேல் என்கிற தேசத்திற்குள் பிரிக்கிற அந்த கூட்டத்தில் போய் நிற்க வைப்பார் ஆண்டவர், இல்லாவிட்டால் துரோகிகளையும் கலக வீட்டாரையும் பிரிக்கிற அந்த கூட்டத்தில் உங்களை நிற்க வைப்பார் என்கிற கேள்விக்கு யார் பதில் சொல்லணும்னு சொன்னால், இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். இந்த கேள்விக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் பதில் சொல்லணும். எனக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நீங்களும் நானும் இணைந்து கர்த்தருக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள். லார்ட், ஐ வாண்ட் டு புட் அ ஃபுல் ஸ்டாப் ஃபார் த ஹிஸ்டரி, த பாஸ்ட் லைஃப். Where you want to put a full stop? Today is the day. இன்றைக்கே. நாளைக்கு வைக்கலாமா? வைக்கலாம். நம்ம இருந்தால் வைக்கலாம். எத்தனை பேருக்கு உறுதி இருக்கிறது? அது தெரியாது. கர்த்தர் சொல்லி முடிச்சிட்டார். நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள். நீங்கள் என்ன வந்தோம், பாஸ்டர் தொடர்ந்து எஸ்ஐக்கில் எடுத்துகிட்டு இருக்காரு, போனேன்னா ஒரு பைபிள் ஸ்டடி கிடைக்கும். ஐயா, இது ஏதோ சொல்ல வேண்டும் என்கிறதற்காக சொல்லுகிற செய்தி கிடையவே கிடையாது. கர்த்தருடைய பார்வையிலே அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மீதியானவர்கள், ரெம்னன்ட்ஸ், மீதியானவர்கள். ஆண்டவர் அவர்களைத்தான் எதிர்பார்க்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்திற்கு போகும் பொழுது யூதா, பென்யமீன் என்கிற திரளான மக்கள் போனார்கள். திரும்பி வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு பெயரளவிற்கான மக்கள் தான் குரூப்பாக வந்தாங்க. செருபாபேல் தலைமையில் வந்தவங்க கொஞ்சம் பேர், எஸ்ரா கூட கொஞ்சம் பேர் வந்தாங்க, நெகேமியா கூட எத்தனை பேர் வந்தாங்கன்னே தெரியல. விரல் விட்டு எண்ணும் அளவிற்குத்தான் தேவனுடைய பணியை செய்கிற மக்கள் இஸ்ரவேலுக்கு திரும்பி வந்தார்கள். கொஞ்சம் பேரை கொண்டுதான் கர்த்தர் இஸ்ரவேலை மறுசீரமைத்தார். It was a very small group of people. நீங்களும் நான் என்ன நினைக்கக்கூடாதுன்னு சொன்னால், என்னால் என்ன செய்ய முடியும்? நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். இஸ்ரவேல் தேசத்திற்கு திரும்பி போகிற கூட்டத்துக்கு நாம் தயாராகணும்னு சொல்லுகிற அந்த எண்ணம் மட்டும் இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு காரியத்தை செஞ்சிருவார். எஜுகேஷனா? நோ நீட். வேற ஏதாவது ஸ்கில், இன்டெலிஜென்ஸ், விஸ்டம், நாலெட்ஜ், தேவனே, கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் மீட்புமானார் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். தேவனால் யார் நமக்கு நீதியாக மாறினார்? மீட்பாக யார் மாறினார்? ஞானமாக யார் மாறினார்? கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவே நமக்கு தேவனால் ஞானமும் நீதியும் மீட்புமானார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால என்னுடைய நீதியெல்லாம் கிறிஸ்துவாக இருக்கிறார், என்னுடைய ஞானமெல்லாம் கிறிஸ்துவாக இருக்கிறார், என்னுடைய அறிவெல்லாம் கிறிஸ்துவாக இருக்கிறார். நான் கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்கிறதான வாயின் விசுவாச அறிக்கையோடு கூட இந்த தேவனுடைய செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். எழும்பி நிற்போம் தேவனுடைய பிரசன்னத்தில். கண்களை மூடுவோம். முழுமையாய் தேவனுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கேட்டோம், சென்றோம், இதோடு விட்டு விட்டோம் என்பதல்ல. ஒரு பழைய சரித்திரம் இருக்கிறது, அதை ஆண்டவரே ஒத்துக்கொள்கிறார். பரவாயில்லைங்கிறார் ஆண்டவர். மனுஷன் ஒத்துக்க மாட்டான். இன்னைக்கு நீங்கள் அதை விட்டுருங்க. மனுஷன் ஒத்துக்கிட்டான்னா ஒத்துக்காட்டி என்ன, எனக்கு இருக்கிற பழைய சரித்திரம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, எங்கப்பா நீ ஃபுல் ஸ்டாப் வைக்க போறீங்கிற ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கு பதில் சொல்லுங்க. நான் ஃபுல் ஸ்டாப் வைக்கல, ஆண்டவர் விலகிடுவாரா? இல்லை, ஆண்டவர் கிருபையாக தான் இருக்கிறார். அதில் மாறல. ஆகிலும் கிருபையாயிருந்தேன், ஆகிலும் கிருபையாயிருந்தேன், ஆகிலும் கிருபையாயிருந்தேன், ஆகிலும் கிருபையாயிருந்தேன். எங்க வந்து முடிக்கிறார்? பிரிச்சிருவேன், அவ்வளவுதான். அந்த பிரிக்கிற கூட்டத்தில் எந்த கூட்டத்தில் இருக்க விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் தீர்மானம் செய்யுங்கள். இந்த மாலை வேளையில
கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் நடத்துகின்றது. உங்க என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கைவர்த்தி சொல்லுங்க. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கண்களை மூடி நாம் ஜெபநிலையில் இருக்கும் பொழுது ஜெயபிரகாஷ் அவர்களை முன்பாக அழைக்கிறேன். இந்த கூட்டத்தை ஜெபித்து நிறைவு செய்யும்படி அன்போடு அழைக்கிறேன். ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அப்பா எசேக்கியேல் ஆண்டவரே 20ஆம் அதிகாரத்திலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கலக வீட்டாரை குறித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய கிருபையால் ஆண்டவரே எங்களை நடத்தி வந்தாலும்
ஆண்டவரே கர்த்தாவே, அன்றைக்கு ஆண்டவரே எகிப்து தேசத்திலே கலகம் பண்ணினவர்களைப் போல ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே கர்த்தாவே எத்தனையோ இடங்கள் ஆண்டவரே கர்த்தாவே நீர் கிருபையாய் எங்களை நடத்தி வந்தும் கூட ஆண்டவரே நாங்கள் கலக வீட்டாரை போல இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே நீர் கிருபையாய் ஆண்டவரே எங்களை வழி நடத்தி ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் கூட்டத்தை ஆண்டவரே நீர் சீர்படுத்தி ஆண்டவரே நீர் பிரித்தெடுத்து ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே எசேக்கியேல் போல எரேமியா போல ஆண்டவரே கர்த்தாவே இஸ்ராயேலை போல ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே ஊழியர்களை எழுப்பி இந்த நாள் ஆண்டவரே கர்த்தாவே நீர் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே. இந்த நாள் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழிநடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உம்முடைய ஆண்டவரே வார்த்தைகளை மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் அதை எடுத்து ஆண்டவரே இந்த நாட்களில் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தாவே எங்களையும் ஆண்டவரே நாங்கள் சீர்படுத்தி ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே நீர் எங்களை சீர்படுத்தி ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய கிருபையினால் எங்களை வழிநடத்தி நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது கரத்தில் எங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே கர்த்தாவே. நாங்கள் கலக வீட்டாரை போல் இல்லாதபடி ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர்களாய் ஆண்டவரே உம்மை ஆண்டவரே பிரியப்படுத்துகிறாய் உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே இந்த நாள் வார்த்தையை கொடுத்த ஆண்டவரே போதகரை நீர் ஆசீர்வதிங்க, அவரை இன்னும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உமது நாம மகிமைப்படுவதாக. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நிறைவே ஆசீர்வதிப்பார்.